ஹலோ பிபிஎஃப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்பி நம்ம இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம திருச்செந்தூர் டு மணப்பாடு பீச் தாங்க போகிறோம். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய்க்கலாம். முன்னாடி வந்து நின்னா என் முன்னாடி எந்த ஹீரோவும் நிக்க முடியாது ராஜா. கைஸ், இதோ இப்போ தான் நம்ம மோட்டர் லைனிங் ஆரம்பிச்சிருக்கோம். இங்கேருந்து நம்ம மணப்பாடு சர்ச்சு பீச் ரோடு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 17 கிலோமீட்டருங்க. 17 கிலோமீட்டரு அசால்ட்டாக முடிச்சிடலாம். என்னடா இவன் சர்ச்சே கட்டுறான்னு எனக்கா டவுட் வந்துருக்கும். ஏன்னா நம்மளோட இது பார்த்திங்கன்னா இது கோவிலெலாம் பார்த்திங்கன்னா உள்ள கேமரா அலௌடு இல்லை, வீடியோ எடுக்கக்கூடாது, வீடியோ எடுத்தால் ஃபோனை பிடிங்கிறோம், அது பண்ணிடுவோம், இது பண்ணிடுவோம்பாங்க. பட் இங்கே அப்படி கிடையாதுங்க. சர்ச்சிலலாம் மாநில நெடுஞ்சாலைத்துறை எந்த ரோடுன்னே தெரில, தூத்துக்குடி டு திருச்செந்தூர் ரோடில் போய்கிட்டு இருக்கோங்க. இப்போ அப்படியே போயிட்டுருக்கோம். டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 2:28ங்க. 2:30 ஆரம்பித்து இப்போ தான் ஆரம்பிச்சது. ஓகேங்களா? இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்களா? ஒன்று பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே. அப்படி நைட்டு வந்துட்டு நேற்றுக்குள்ளே எஸ்டர்டே விலாகே பார்த்துருப்பீங்க. அதிலேருந்து நம்ம முடிச்சுட்டு காலைல 6 மணிக்கெலாம் எழுந்துச்சி கோவிலுக்குள்ளே போயிட்டோங்க. கோவிலுக்கு அதாவது கடையில் குளிச்சுட்டு இது பண்ணோம். அங்கேயுமே விலாக் எடுக்கலான்னு தான் பார்த்தோம், பட்டு செட் ஆகலைங்க. நிறையா கூட்டம், அதனால் நம்ம இது பண்ணலை. நம்ம திருச்செந்தூர் அதாவது நம்ம சங்கரவேலேருந்து திருச்செந்தூர் வர விலாகை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நான் ஐ பட்டன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். சரியா? நான் கண்டினியூ பண்ணுறேன். இன்னும் கரெக்டாக 11 கிலோமீட்டரில் நம்ம மணப்பாடு சர்ச்சை ரீச் பண்ணிடுவாங்க. அதுக்கடுத்து ஸ்ட்ரெயிட்டாக நிற்கிறது உங்களுக்கு ஒரு தெரியுதா? ஒரு ஷேடோ மாதிரி. ஆனால் அது ஏதோ ஒரு டனல், அதாவது டனல்ன்ற ஒரு விண்டுமில்கான பேஸ் மாதிரி இருக்குது. அது இந்த இதில் ரிஃப்ளெக்ட் ஆகுது, அதாவது பீச் ஹவுஸ்ன்னு நினைக்கிறேங்க. அதுதான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படி தான் தெரியுது. பக்கத்தில் ஹார்பர்லாம் இருக்க மணிக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியுதானே தெரியலையே. அதோ அந்த இருக்குது. இப்போ நம்ம அந்த வழியாக தான் போகிறோம்னு நினைக்கிறேன். அப்படி போனால் நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. இந்த ஏதோ டனல், அதாவது மேலே ஒரு பைப் லைன்லாம் போகுது பாருங்கள். இந்த ஸ்ட்ரைட்டாக இருக்குது. இருங்க காமிக்கிறேன் பாருங்கள். அந்த அது என்னென்னு தெரியல. இந்த இருக்குல்ல, என்னென்னு தெரிலங்க. யாருக்காவது என்னென்னு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது எனக்கே அதாவது நம்மளோட கண்ணில் பார்க்குறதுக்கே ரொம்ப தெளிவாலாம் தெரில. ஒரு மாதிரியாக எப்படி சொல்கிறது, ஷேரோ அந்த இது மறைச்ச மாதிரி தான் இருக்குது. இந்த பாருங்க, ஹைவே டிபார்ட்மெண்ட்ஸ். நம்ம ஊரில் எது மெட்ரோ வருதா என்ன? இல்லையே. அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஏதோ ரவுண்டாக இருக்குது. ரவுண்டாக அதில் இருக்க மணிக்கு நல்லா இருக்குது பார்க்க. மற்றபடி பார்த்தோன்னா நம்ம ஏரியா சைடு மணிக்கெலாம் இங்கே அவ்வளோவா இல்லை. எல்லா இடத்துலையுமே இந்த ஷிப்மெண்ட்டு அந்த மாதிரி தான் இருக்குது. ஏதோ கட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேங்க. இது பார்த்தோன்னா அந்த தெரியுதா? இப்போ உங்களுக்கு க்ளோஸாக தெரியுதா? இது ஒன்று. அது நான் இது நினச்சேன், பீச் ஹவுஸ் நினச்சேன். இப்போ ஏன்னா நம்ம மணப்பாடு பீச் பக்கத்தில் மணப்பாடு சர்ச் பக்கத்தில் பீச்சுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் இருக்குன்னு நினச்சிங்க. வேறு ஒன்றும் இல்லை. இது ஏதோ பெரிய ஆஃபீஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது இண்டஸ்ட்ரியலைஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப சீப் ஆகுது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி அவங்க நான் கண்டினியூ பண்ணுறேன். பிபிஎஃப் இங்கே பார்த்தீங்கன்னா சரியான விண்டு பிளாஸ்ட்டுங்க. ஏன்னா நம்மளாலே ஒரு 80 கிட்ட வந்தாலே வண்டி சமவாபிள் ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வேறு இல்லை. இப்போ போடுறோமா என்னன்னு தெரியல. 1 கோடு இருக்குது. அதை வச்சு நம்ம மணப்பாடு பீச்செலாம் முடிச்சுட்டு வந்துடலாங்க. இன்னும் நம்ம மணப்பாடு பீச் அந்த சர்ச் ரோடு போகிறதுக்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 2.3 கிலோமீட்டருங்க. 2.3 கிலோமீட்டர் தான். அதுக்கடுத்து நம்ம போய் ஜாலியாக வைப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம்
அதுக்கப்புறமா தாங்க நம்ம கிளம்பவே போகிறோம். இந்த மேப் நூல் நல்லாவே தெரியும் பாருங்கள். இதோ இந்த இடத்துல இருக்குது. இன்னும் காலையிலேருந்து 2 பேருமே சாப்பிட்லங்க. நானும் சரி தம்பியும் சரி சாப்பிட்ணும். அடுத்து இன்னும் கொஞ்சம் இதை முடிச்சுட்டு அடுத்து ஒர்க்ஸ் இருக்குது, அதை கொஞ்சம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு அப்படி நம்ம வண்டி எடுத்துகிட்டு நம்ம ஊருக்கு போக வேண்டியதாங்க. அவ்வளோதான். அதெல்லாம் உங்களுக்கு தனித்தனி விலாகாக நான் காமிக்கிறேன், சரியா? ஏன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சங்கடமாக போச்சுங்க. 2 டைம் நம்ம திருநெல்வேலிக்கு வந்திருக்கோம். விலாக் பண்ணும்போது ஃபுல்லாமே நீங்கள் பார்க்குறது எல்லாமே நைட் டைம் வியூ. ஸோ உங்களுக்கும் போர் அடிச்சிடும். இங்கே பாருங்கள், தண்ணி பாருங்கள். ஓ, அதான் சர்ச்சா? சர்ச்சு கைஸ், பிபிஎஃப் நம்ம சர்ச்சை பார்த்துச்சுங்க. புரியல? பிபிஎஃப் நம்ம சர்ச்சு பார்த்தாச்சுங்க. செம்மையாக இருக்குது பார்க்க. இருங்கண்ணா, அதில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அதான் 2 டைம் வரும்போதுமே நைட் வியூவில் தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ அதுவே எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்குது. ஏன் கேட்டிங்கன்னா, நைட் வியூவில் உங்களுக்கே அதில் என்ன தெரியும், ரொம்பலாம் தெரியாதா? ஸோ எனக்கு நேற்று வரைக்கும் அதான் எனக்கு வீடியோ எடுக்கவே ஒரு மாதிரி இருந்தது. சரி, உங்களுக்கு தெரியப்படுத்தணுமே அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தூரமாக எடுத்தோங்க, அவ்வளோதான். மற்றபடி நேற்று அந்த விலாக் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபுல்லாலாம் ரொம்ப பெருசாலாம் இருக்காது, ஓகேங்களா? நம்ம மணப்பாடுக்குள்ளே என்ட்ரி ஆகிடுச்சுங்க. சர்ச் ரோடுக்கு இன்னும் 1 கிலோமீட்டர் இருக்குது. இந்த மணப்பாடு ஃபுல்லாக இந்த சைடு ஃபுல்லாமே தண்ணி. அது பீச் பார்த்தாச்சு. இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போனால் கன்னியாகுமரி 70 கிலோமீட்டர் தாங்க. மணப்பாடுக்கு வந்து லெஃப்ட்டு திரும்பணுமா? இதில் ஒன்றுமே சொல்லலை. ஸ்ட்ரைட்டான இந்த ஸ்ட்ரீட் இல்லைங்க, ஸ்ட்ரைட்டான இந்த ஸ்ட்ரீட்டில். ஐயோ, மாறிட்டோமோ? இல்லை, கரெக்டாக தான். இது இதோ லெஃப்ட்டு அடி. இங்கே தாங்க இன்னும் பழமையான, அதாவது நம்ம வரவே எல்லாமே வரவில்லையும் இருக்கும். அப்படியே பழைய வீடுகள் எல்லாமே. இது இப்போ மெயின் ரீசனே நான் சொல்கிறது அது ஒன்று தான். என்னடா சர்ச்சை மட்டும்தான் காட்டுற அப்படின்னீங்கன்னா, இன்றைக்கி நான் உண்மைக்குமே சொல்கிறோம், கோயிலில் லாக் எடுக்கலாம் தான் நினச்சோம். அவங்க வெளியே சொன்னது என்ன சொன்னாங்கன்னா, ஃபோனு அலோடு கிடையாது, ஃபோன் நாங்கள் பார்த்தோன்னா பிடிங்கிட்டு தரமாட்டோம், ஃபோன் அலோடு இல்லை அப்படின்னாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் போய்ட்டு லாக்கரில் வச்சுட்டு உள்ளே போயிட்டோம். இப்படி இருந்தால் நம்ம எப்படிங்க எடுக்க முடியும் சொல்லுங்கள்? ஏன்னா நம்மகிட்ட இப்போ இந்த ஃபோன் போனாலும் வேறு ஃபோன் எடுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு நம்மக்கிட்ட இல்லைங்க. அவ்வளோ பட்ஜெட்லாம் இல்லை. ஸோ நம்ம இது ரொம்ப பொக்கிஷமாக பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு. இந்த இருக்கிற இந்த சில பிள்ளை தான். அல்ஃபா வேறு என்ன பண்ணுறான்னு இல்லை, மிஸ் பண்ணுறேன். ஒரு பூனை ஒன்று வாங்கணுங்க, அதுவும் நல்ல பூனை வாங்கிட்டா நல்லாயிருக்கும். ஏதோ ரைட்டுங்க, 100 மீட்டரில் ரைட் திரும்பணும் போட்டிருக்கு. ஜாலியாக இருக்கு. ஒன் 70 மீட்டரில் நம்மளோட சர்ச் வந்துருவாங்க. நம்மளோட சர்ச், ஆமாங்க, நம்மளோட சர்ச் தான். அட, இந்த சைடு ஒரு பெருசாக இருக்குது, இந்த சைடு இருக்குது, என்னன்னு தெரியலையேங்க. பாருங்க, இந்த சைட்லேயும் பெருசாக இருக்குது. எவ்வளோ பெருசு இருக்குது? ஏப்பா, செம்ம பெருசு. இருங்க, அங்கே ஒன்று இருக்குது, அதை பாட்டுருவோம். அங்கே ஒன்று இருக்குது. பையன் குழைச்சிட்டே இருக்கான், ரொம்ப பெருசாக இருக்குது. பட் நம்ம உள்ளே இங்கேயுமே உள்ளே போடுறதுக்கெலாம் இல்லைங்க. அங்கே கேட்டு பூட்டி இருக்குது. இங்கே பாருங்கள், செம்ம ஹைட்டு. சர்ச் ரோடு ரீச்டு. இதோ இந்த சின்ன பாதை மணிக்கு இருக்குது, உள்ளே போகலாமா? பதிஞ்சிட்டேங்க. நீ சண்டேவா? இல்லையே. சரி வாங்க, நான் கன்டினியூ பண்ணுறேன். நம்ம உள்ளே வந்தாச்சுங்க சர்ச்சுக்குள்ளே. எனக்கு ஒரு அண்ணன் என்ன சொன்னாங்கன்னா, தெரிஞ்சண்ணே, இதிலேருந்து சர்ச்சுக்குள்ளேருந்து கொஞ்சம் இல்லை நடந்து போனோன்னா பீச் வந்துடும் அப்படின்னாங்க. ஒன்றுத்தையும் காணும். நல்லாயிருக்கு, பட்
பையன் ஆடிட்டுருக்காங்க. ஓ கபடியில் ஆடுறா அப்படி அதான் இருங்க. நான் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போயிடுவேன், உங்களை காமிக்க போகிறேன். செம்மையாக இருக்குது. அதோ அங்கே ஒரு சர்ச் மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு உங்களை நான் காமிக்கிறேன் பாருங்கள். அங்கே ஒரு பூனை இருங்க, பூனை காமிக்கிறேன். செம்மையாக இருக்கா. இதே இப்போ நம்மளோட கோயிலில் எடுத்து வச்சுக்கோங்களேன், கேமரா பிடிக்கிருப்பாங்க. செம்மையாக இருக்கா. இங்கே பாருங்க பூனை. பூனை எங்கோ ஓடுதுங்க, நம்மளை பார்த்து தான் இந்த ஓடுது பாருங்க. வழி தெரிய மாட்டேங்கி பூந்து போயிடுச்சுங்க. இப்போ நம்ம அடுத்து கண்டினியூ டு பீச்சுங்க. வாங்க பீச் போகலாம். அந்த அங்கே இருந்து பார்த்தாங்க, அவ்வளோவா எதுவும் தெரில. நம்ம பையன் நிற்கிறேன் பார்த்தீங்களா. சைடு லுக் எப்படி இருக்குது. ஆமாம், நீங்கள் இதெல்லாம் நோட் பண்ணவே இல்லை தானே? நான் சொல்லவும் இல்லை. இந்த மொபைல் விட்றாங்க. நாங்கள் இப்போ புதுசாக மாட்டினோம் போபோ. அடுத்து பிரம்போ எடுத்தாச்சு. ஏதோ அந்த சர்ச்சை பாருங்கள், ஸ்ட்ரெயிட் வியூவில் நல்லாயிருக்கு. ஆனால் அந்த அண்ணன் எந்த சர்ச்சு சொன்னாங்கன்னு எனக்கு இன்னும் தெரில. நல்லாயிருக்கு பார்த்தீங்களா. அந்த பையன் தான் இப்போலாம் வெளியே நின்றுட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்புனாங்க. நம்ம இப்படி போவோம், அந்த வழியாகவே போவோம். இன்னும் நான் இது பார்க்கல. வரேங்க. ஆனால் பீச் ரோடில் போயிட்டோன்னா அந்த மண்ணுக்குள்ளே இறங்காமல் போகணுங்க. அதான் ஒரு பிரச்சனை. நம்ம ராங் ரூட்டில் வரோம், தப்பான ரோட். ஸ்ட்ரைட்டாக போனோங்க. நம்ம இப்போ சர்ச்சு போனோம்ல, அதிலே ஸ்ட்ரைட்டாக போனோம்னா இதுதான். நல்லாயிருக்கு. ஐயோ சண்டை போட்டுட்ருக்காங்க. நீங்கள் அதை பார்க்கல தானே? பார்க்கல, பார்க்காதீங்க. இதோ இதில் நம்ம லெஃப்ட்டுங்க. லெஃப்ட் எடுத்தோம்னா வே டு ஹோலி கிராஸ் ஷ்ரைன் போட்டிருக்கு. என்னன்னு தெரியல. எல்லாம் நடந்து போகிறாங்க. நம்ம மட்டும் தான் வண்டியில் போகிறோம். எங்கேனாலுமே சடவு இல்லாமல் இருக்கணுங்க, அதுதான் பிரச்சனை. நல்லா இருக்கே. இங்கே பாருங்கள், இது எங்கள் ஊரில் வந்து தாம்பன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த தண்ணி போகிற இடம். இந்த இடத்துல இருந்து தண்ணிக்கிட்ட இந்த சைடில் வரும். அது அங்கே வந்து நல்லாயிருக்கும். உங்கள் ஊரில் என்ன சொல்லுவீங்கன்னு தெரில, உங்கள் ஊரில் என்ன சொல்லுவீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் சொல்லத்தான் செய்வேன், யாரும் பண்ணுறதில்ல. சொல்லுங்கள், உண்மையாக இல்லை. அந்த நம்ம இன்ட்ரோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு 2 வீடியோக்கு முன்னாடி நம்ம போட்டிருப்போம். கரெக்டாக எண்ணி பார்த்தோன்னா அதுக்கே நீங்கள் கமெண்ட் பண்ணவே இல்லைங்க. ஒரே ஒரு கமெண்ட் தான் வந்தது. இபிஎஃப்ஏ இங்கேருந்து வியூவை பாருங்க, அங்கே ஒரு கப்பல் போகுதுங்க, நல்லாயிருக்கு. அடா பாருங்க, அங்கே ஒரு கப்பல் போச்சு அந்த போதில். இருங்க, நான் உங்களுக்கு கீழே போய்ட்டு காமிக்கிறேனே. அதில் டாப்பில் போனோன்னா பீச்சோட வியூ நல்லா பார்க்கலான்னு நினைக்கிறேன். தண்ணியுமே கலர் நல்லா இருக்குதுங்க. இங்கே விண்டு ஹெவியாக அடிக்குது. இந்த சிலுவை போட்டிருந்தாங்க பார்த்தேன். இப்போ தான் பீச்சோட இது போட்டோமா, மேப் போடும்போது பார்த்தேன். அந்த டாப்பில் போனோன்னா பீச்சோட வியூ ஃபுல்லாக பார்க்கலான்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா கீழே வந்தோன்னா பீச்சை சுற்றி பார்க்கலாங்க. குளிக்கிறேன். இங்கே ஒரு ஹோலி ஷ்ரைன் சொல்லி வருது. அடா இந்த லைட் ஹவுஸ்க்கு இருக்கும் பாருங்க. நான் அந்த லைட் ஹவுஸ் தான் அவ்வளோ போட் ஹவுஸ் வந்துட்டேங்க, சாரிங்க. அந்த இது சுற்றிட்டு இருக்கு பார்த்தீங்களா, டிங் 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 டிங்.
இதில் லாஸ்ட்டில் ஒரு இது காட்டுது, அந்த இடத்துக்கு போய் பார்ப்போம். ஓகேங்களா, இருங்க நான் இதை உங்களை கன்டினியூ பண்ணுறேன். ஏன்னா இவங்க டிராஃபிக்கில் இருக்காங்க. முடிஞ்சுங்க. வாங்க 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 வாங்க. வெரி வெரி எக்ஸைட்டிங், வெரி வெரி எக்ஸைட்டிங். மாற்றி வந்துட்டோமா? மேலே ஒன்று போகுதுங்க. அந்த ரோடா? இதுக்கு மாற்றி தான் வந்துட்டோம்னு நினைக்கிறேங்க, என்னன்னு தெரில. நல்லா இருக்குது. விசிட்டர்ஸ் நாட் அலோடு. சரிங்க, என்னால் மேலே காட்ட முடியல. என்னென்னு பார்த்தீங்கன்னா மேலே விசிட்டர்ஸ் நாட் அலோடுன்னு ஒன்று போட்டிருக்காங்க. இதுக்கு மேலே சர்ச் இருக்குது. ஸோ பீச்சோட வியூ அங்கே பார்த்தீங்கன்னா நிறையா கப்பல் இருக்குங்க. இருங்க நான் காமிக்கிறேன். மணப்பாடு பீச் ரீச் ஆகிட்டோன்னு வர போட்டுருச்சு. பீச்சோட ரோடு வந்து கீழே இருக்குங்க. கீழே தானே? ஆளெல்லாம் கூப்பிட்டு வராங்க. அதோ இங்கேருந்து அந்த லுக்கை பாருங்களேன், வியூவை செம்மையாக இருக்குது. இன்றைக்கி இது ஸ்பெஷலாக இருந்தில்லையே. இதில் வேணால் இறக்கி பார்க்கலாமா? புதஞ்சிருங்க வண்டி. அப்படியே அந்த சர்ச் ரோட்டில் நின்னோம்ல, அந்த பாருங்க அந்த சர்ச்சு தான் தெரியுது பார்த்தீங்களா? அந்த சர்ச்சில் இருக்கும்போதே உள்ளே இறங்கிச்சு, டயரு சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இந்த ரோட்டில் போகணும். இப்போ கீழே இறங்கி போகணுன்னா பீச்சு. நிறைய கப்பல் இருக்குங்க. அந்த என்னது இந்த படம் வரும் தெரியுமா? கீழே விழுந்துட்டேன். தம்பி போய் டீ கூட போட்டோம். தூங்கிட்டேன். வட சென்னை படத்தில் வராங்க தெரியுமா? இந்த மாதிரி தாங்க இருக்குது. இந்த மியூசிக் வேறு போடலான்னு தோணுது. காப்பிரைட் விழுமான்னு தெரில. காப்பிரைட் தாங்க பெரிய 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 பிரச்சனை. இப்போ நம்ம எங்கே போகிறது? சரி, இந்த ஒரு வழி இருக்குது, இல்லை போகலாம். மீன் பிடிக்கிறாங்க. மீன் பிடிச்ச வலையை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது மீன் இருக்குமா என்ன? வாங்க நான் அந்த வியூவில் காட்டுறேன். வியூன்னு தானே சொல்கிறேன். இங்கேருந்து மேலேருந்து அது இது பாருங்களேன், கீழேருந்து அந்த சர்ச்சு அந்த இதெல்லாம். இங்கே ஒரு போர்டு நிற்கிதுங்க. வீட்டுக்கு போகும்போது மோட்டரை கலத்தி கொண்டு போயிடுவாங்களோ போட்டில்? அப்படிதான் நினைக்கிறேன். யாருக்கா தெரிஞ்சால் சொல்லுங்க. ஏன்னா வேகமாக போகுது, மோட்டர் செட் பண்ணி தான் கொண்டு போகிறாங்க. அடுத்து நம்ம இப்போ இந்த சும்மா நிற்கிற இடத்துலலாம் பார்த்தோன்னா மோட்டர் இருக்க மாட்டேங்கி. பேக்கில் இருக்க மோட்ரு. இவங்க வேறு வழி ஃபுல்லாக அனுப்பிடிச்சிருக்காங்க. நம்ம தான் பூந்து போகிறதில்ல கில்லாடியாச்சே. ஸோ வந்துட்டோங்க. ஐயோ, அப்படி அதோ அங்கே ஃபுல்லாக போட் அன்றைக்கி பார்த்தீங்களா? இதோ இங்கே பாருங்கள், இப்போ தான் ஒரு போட் வருது. கரை வருதுங்க பாருங்கள். கரை வருதுங்க. என்ன பண்ணுறாங்க பார்க்கலாமா? அப்படியே எல்லாருமே நல்லா குளிச்சிட்ருக்காங்க. அப்போ தான் அவங்க கத்திட்டாங்க. இங்கே தான் வரும்னு நினைக்கிறேங்க நம்ம தெரிஞ்சு. அங்கே ஒதுங்கிட்டாங்க. அதில் ஃபிஷ் இருக்கான்னு பார்க்கலாமா? வாங்க நான் பக்கத்தில் போய் காமிக்கிறேன். இதோ அங்கே பாருங்க, இன்னும் ஃபோர்ஸாக தள்ளிகிட்டே இருக்காங்க.
இந்த அந்த ஜெட்டு அந்த இது இருக்கலாம் மோட்டர் சொன்னால இது ஃபிட்டடாக தான் இருக்குது. அப்புறம் என்ன கலத்துற மாதிரியா இருக்குது, நல்லா இருக்குங்க. இங்கே பாருங்க மீனை பிடிச்சி கொண்டு வந்துட்டாங்க. வாங்கிட்டு போமா கொண்டுருவாங்க வீட்டில். பாருங்க ஏதோ கலிங்க மீனாங்க, அது பேர் அதான் கொண்டு வந்தாங்க. இந்த இங்கே வரீங்களா போட்டு வாழ்ந்து போட நீங்கள் பார்த்துப்பீங்க. ஃபுல்லாக உள்ள வரைக்கும் இருக்காங்க. வேறு யாரும் வருவாங்க அதிலேயே நிறையா கூட்டம் கூட்டாங்க இந்த பீஸ் மீனை பார்க்குறதுக்கு. அப்படி நம்ம நின்றுட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா இன்னொரு போட்டு வருது பாருங்க. அந்த போட்டு அங்கே தான் நிற்கிது. இந்த போட்டு இந்த வருது பாருங்கள், இன்னொரு போட்டு செகண்ட் போட்டு. இது கிட்ட அதில் 2 பேர் தான் இருந்தாங்க, இதில் 4 பேர்கிட்ட இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த போட்டு வந்து அதோ அங்கே போய் நிப்பாட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். வரல ஜம்முன்னு போகிறாங்களே. ஆனால் ரிஸ்கான ஒர்க்கு தாங்க இது, தெரியுதா? யமஹா மோட்ரு வந்து யமஹாங்க. அந்த பக்கம் அப்படியே போய் ஏற்றிடுவாங்களா? அப்படியே ஏற்றிட்டு எங்கிட்டு போவாங்க அவங்க தெரியலையே. பிபிஎஃப் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இதை போல் இன்ட்ரெஸ்டிங்கான vlogs பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்றதை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதை போல் இன்ட்ரெஸ்டிங்காக vlogல பார்க்கலாம். டாட்டா பாய்.